தினம்தோறும் விளக்கேற்ற நல்ல எண்ணெய் இதயம் நல்லெண்ணெய். ராகுல் காந்தியின் பேரணியின் போது பிரதமர் மோடிக்கு எதிராகவும் மறைந்த அவரது தாயாருக்கு எதிராகவும் பேசப்பட்ட வார்த்தைகளுக்கு ராகுல் காந்தி மன்னிப்பு கேட்க வேண்டும் என்று அமித்ஷா வலியுறுத்தியுள்ளார். பீகார் வாக்காளர் பட்டியல் சிறப்பு தீவிர திருத்தத்திற்கு எதிராக பீகாரின் தர்பங்கா நகரில் நடைபெற்ற விழிப்புணர்வு பிரச்சாரத்தில் ராகுல் காந்தி, பிரியங்கா காந்தி, தேஜஸ்வி யாதவ் உள்ளிட்டோர் பேசிவிட்டு சென்ற பின்னர் அந்த மேடையில் பலர் பேசினர். அப்படி பேசிய காங்கிரஸ் பிரமுகர் முகமது ரஸ்வி பிரதமர் மோடியின் மறைந்த தாயாரை ரசக்குறைவான வார்த்தைகளால் விமர்சித்தார். இந்நிலையில் கவுஹாத்தியில் நடந்த நிகழ்ச்சியில் பேசிய அமித்ஷா, ஊடுருவல்காரர்களுக்காக ராகுல் நடத்தும் பாதுகாப்பு யாத்திரையில் பிரதமர் மோடிக்கு எதிராகவும் மறைந்த அவரது தாயாருக்கு எதிராகவும் அவதூறாக பேசியதற்கு ராகுல் காந்தியின் வெறுப்பு அரசியலே காரணம். தனது குழந்தைகளை கடின உழைப்பால் வளர்த்த ஒரு தாயை அவமதிப்பதன் மூலம் ராகுல் காந்தியின் காங்கிரஸ் அனைத்து வரம்புகளையும் தாண்டிவிட்டது. அரசியலில் இதைவிட பெரிய வீழ்ச்சி வேறென்ன இருக்க முடியும் என்று கேள்வி எழுப்பியுள்ளார். இதற்காக காங்கிரஸை ஒருபோதும் பொதுமக்கள் மன்னிக்க மாட்டார்கள் என்று தெரிவித்துள்ளார். மேலும் பிரதமரின் தாயாரையும் மோடியையும் அவமானப்படுத்துவதை நாட்டு மக்கள் பொறுத்து கொள்ள மாட்டார்கள் என்றும், பிரதமர் நரேந்திர மோடியின் தாயாரை அவமானப்படுத்தியதற்காக ராகுல் காந்தி மன்னிப்பு கேட்க வேண்டும் என்றும் அமித்ஷா கூறினார்.